காசி, முக்திநாத் போன்ற ஆன்மீக யாத்திரை சென்று வரும் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சியில் இன்றைய 12 ராசிக்கான பலன்களை வழங்குவார். ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகுணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருப்யோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இணைய நாளாகட்டும். மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 14ஆம் தேதி 28/3/2025 வெள்ளிக்கிழமை. சதுர்தசி திதி இரவு 7:21 வரை. அதன் பின் அமாவாசையை. பூரட்டாதி நட்சத்திரம் இரவு 9:42 வரை. அதன் பின் உத்திரட்டாதி. இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 வரை. வார சூளை மேற்கு. பரிகாரம் வெள்ளம். நல்ல நேரம் என்கிற சுபகோரை காலை 6 மணி முதல் 9 மணி வரை. பகல் 1 மணி முதல் 1:30 மணி வரை. மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்று மாலை 4:03 வரை கடகராசிக்கு சந்திராட்டமம். அதன் பின் சிம்மராசிக்கு சந்திராட்டமம் ஆரம்பம் ஆகும். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சந்திரன் புதன் சனி, மீனத்தில் சூரியன் சுக்கிரன் ராகு. அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, இன்று பொருளாதார நிலை உங்களுக்கு உயரும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறக்கூடும். மதி நுட்பத்துடன் செயல்படுவீர். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். இதுவரை இருந்த பிரச்சனைகள் குறையும். எதிரிகளின் பலம் குறையும். புதிய ஒப்பந்தங்களால் தொழில் முன்னேற்றத்திற்கு வழிபிறக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். இழந்த வாய்ப்புகளை மீண்டும் பெற வாய்ப்பு உருவாகும். உற்றார் உறவினர் நண்பர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வீர்கள். வருங்கால நலன் கருதி சிலர் புதிய முடிவெடுக்க வாய்ப்பு உண்டு. நிலம் பூமி இடம் வாங்கும் யோகம் உண்டாகும். ஆரோக்கிய தொல்லை அவதிப்பட்டவர்களுக்கு அது விலகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உடன் இருப்பவரை அனுசரித்து செல்ல வேண்டி வரும். உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் இன்று கிடைக்கும். பெண்களுக்கு சேமிப்பு சுபகாரியத்திற்காக செலவழியும். பங்கு சந்தை வழக்கம்போல் லாபகரமாக இருக்கும். சிலர் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்ய முயற்சிப்பீர். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இன்று எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமும் பொறுமையும் உங்களுக்கு தேவைப்படலாம். வருமான பற்றாக்குறையால் சேமிப்பு கரையக்கூடும். சிலருக்கு நேர்மறை எண்ணங்கள் உருவாகும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சில விஷயங்கள் கை நழுவி போக வாய்ப்பு உண்டு. உடன் பணிபுரிவோரால் சிறு தொல்லை உண்டாகும். சிலர் கடன் சுமை குறைக்க முயற்சி எடுப்பீர். தேங்கி கிடந்த வழக்கு ஒன்று முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். பொது வாழ்க்கையில் உள்ளோருக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடும். மகன் அல்லது மகள் சம்பந்தமான எடுத்த ஒரு முயற்சி சுபகாரியம் கைகூடி வர வாய்ப்பு உண்டு. பாகப்பிரிவினையில் பிரச்சனை கண்டவர்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்பு உண்டாகும். பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். சகோதரன் சகோதரிகளுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது அவசியம். திருமண வாய்ப்பு சிலருக்கு கைகூடி வரும். வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டு. பயணத்தில் சிறு அலைச்சல் உண்டாகும். பெரிய ஆதாயம் இருக்க பயணத்தில் வாய்ப்பில்லை. அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இல்லத்தில் சுபகாரியம் நடைபெற வழி பிறக்கும். அலுவலகத்தில் கேட்ட சலுகைகளை தர அதிகாரிகள் முன்வருவர். சக பணியாளர்கள் ஒத்துழைப்பு நல்குவர். ஆனால் வரவை விட செலவு சற்று அதிகரிக்கும். சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டி வரலாம். சிலருக்கு எதிர்காலம் பற்றிய திட்டங்கள் உருவாகும். இடையூறு காரணமாக சில பணிகளை நிறுத்த வேண்டி வரலாம். எந்த ஒரு காரியம் இன்று புதியதாக செய்வதாக இருந்தாலும் அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனையை கேட்பது நல்லது. குடும்பத்தில் மருத்துவ செலவு உண்டாக வாய்ப்பு உண்டு. தெய்வ வழிபாடும் மகான்களின் தரிசனமும் மகிழ்ச்சி தரும். அதனால் மனதில் இருந்த குழப்பம் விலகக்கூடும்.
எதையும் துணிந்து செய்ய நீங்கள் முயற்சிப்பீர். ஆரோக்கியத்தில் சிறு அச்சுறுத்தல் உண்டாகும். தொழில் வளர்ச்சி மேம்பட வாய்ப்புண்டு. அதே நேரத்தில் தேவையற்ற பகையை வளர்த்து கொள்ள வேண்டாம். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் சிறு மாற்றம் உண்டாக வாய்ப்புண்டு. இதனால் உங்கள் தைரியம் தன்னம்பிக்கை சிறிய அளவு குறையும். குடும்ப உறுப்பினர் உங்கள் குணமறிந்து நல்ல முறையில் நடந்து கொள்வர். கடுமையாக பெரிய பிரயத்தனம் செய்தாலும் சில காரியங்கள் தள்ளி போகக்கூடும். அதே நேரத்தில் பணவரவு ஏமாற்றம் அளிக்காமல் ஓரளவு வந்து சேரும். நம்பிக்கைக்குரிய நண்பர்களிடம் மட்டும் உங்கள் தேவைகளை பற்றி பேசுங்கள். தொழில் சுறுசுறுப்பாக நடைபெற்றாலும் வருமானம் பெரியதாக இருக்காது. இன்று யாருக்கும் பணம் வாங்கி தருவதாக வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். உங்கள் நல்ல முயற்சியால் ஒரு தள்ளிப்போன காரியம் வெற்றிகரமாக முடியும். பெற்றோரிடம் அல்லது முக்கிய நபர்களிடம் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வது நல்லது. குடும்பத்தில் சிறு சலசலப்பு இருக்கும். உறவினர் இடையே பகை வராமல் பார்த்து கொள்வது நல்லது. அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, இன்று இதுவரை இருந்த சங்கடம் சில விலகும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சில விஷயங்களில் உயரதிகாரியிடம் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. இதுவரை எதிர்பார்த்த ஒரு பொறுப்பு அலுவலகத்தில் வந்து சேரும். மகன் அல்லது மகள் சம்பந்தமான திருமண விஷயம் முன்னேற்றம் காணும். பெற்றோர் உற்றோர் ஆதரவை பெற வாய்ப்புண்டு. சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும். தடுமாற்றம் அகலும். பொருளாதாரம் சீராகி நிம்மதி கிடைக்கும். பூமி வாங்கும் யோகம் சிலருக்கு உண்டு. வாழ்க்கை துணை வழியான உறவுகளால் ஆதாயம் தரும் தகவல் தேடி வரும். மகன் அல்லது மகள் கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும். கடமையை சரிவர செய்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர். புதிய தொழில் தொடங்கும் ஆர்வம் மேம்படும். பொருளாதாரம் உயர்வடையும். புதிய ஒப்பந்தங்கள் உங்களை நோக்கி வரிசை கட்டும். அடிப்படை வசதிகளை பெருக்க திட்டமிடுவீர். வாழ்க்கை துணைவின் உடல் நலனில் அக்கறை தேவை. கொடுத்த வாக்கை இன்று நல்ல முறையில் காப்பாற்றுவீர். அன்புள்ளம் கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, இதுவரை பிரச்சனை தந்த ஒரு விஷயம் இன்று ஒரு நல்ல முடிவுக்கு வரும். ஆதாயம் தரும் தகவல் கிடைத்து மனதை மகிழ்விக்கும். புகழ்மிக்கவர் தொடர்பால் சில காரியங்கள் முடிவாகும். மூடி கிடந்த தொழிலுக்கு திறப்பு விழா நடத்த சிலர் முயற்சிப்பர். முன்னேற்ற பாதையில் இதுவரை இருந்த தடை அகலும். தாய் வழி ஆதரவு கிடைக்கப்பெற வாய்ப்பு உண்டு. லாப நோக்கத்துடன் பழகியவர்களை இன்று இனம் கண்டு கொள்வீர். உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சி வெற்றி கிடைக்கும். தொழில் செய்வோர்களுக்கு ஊழியர்களால் ஏற்பட்ட தொல்லை நீங்கும். சகோதரருக்குள் ஒற்றுமை பலப்படும். தொழில் முன்னேற்றம் கருதி முக்கிய புள்ளிகளை சந்திப்பீர். நீங்கள் தீட்டிய திட்டங்கள் 1-2 நிறைவேறும். உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்புண்டு. கவலைப்பட வேண்டாம். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, இன்று ஏற்படும் திடீர் மாற்றங்களால் மனதில் சிறிய அளவு கவலை சிலருக்கு உண்டாகலாம். சிந்தித்து செயல்பட்டால் தக்க நல்ல பலன் பெற வாய்ப்புண்டு. உறவினர் பகை விலகும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இதுவரை இருந்த குடும்ப சுமை சற்று கூடும். கொடுக்கல் வாங்கலில் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. செலவுகள் ஏற்பட்டாலும் அதற்கேற்ப வரவுகள் உண்டு. ஏதேனும் ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்க வாய்ப்பு உண்டு. நம்பிக்கை உரிய நண்பர்கள் உங்களை விட்டு விலகாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஆரோக்கியம் சீராக, சில விஷயங்களில் கட்டுப்பாடு என்று தேவைப்படலாம். தொழில் முன்னேற்றம் சீராக இருக்கும். சிலர் சொத்துக்களை விற்று கடன் சுமை குறைப்பதை பற்றி யோசிப்பீர். சகோதரன் அல்லது சகோதரி வழியில் சிறிய உதவி கிடைக்கும். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, எடுத்த முயற்சி வெற்றிகரமாகும். சுப காரியங்கள் நடைபெற வழிபிறக்கும். உத்தியோகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைய வாய்ப்புண்டு. புதிய தொழில் செய்வதை பற்றி சிலர் யோசிப்பர். உடல் நலன் சீராக இருக்கும். உற்சாகத்துடன் பணிபுரிவர். கொடுக்கல் வாங்கல் சீராகும். பாதியில் நின்ற காரியம் ஒன்று புதிய உத்வேகம் பெற்று திடீர் திருப்பத்தை தரும். பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். நல்ல சந்தர்ப்பங்களை இன்று நீங்கள் பயன்படுத்தி கொள்வது நல்லது.
பொது வாழ்வில் உள்ளோருக்கு பொறுப்பான பதவி தேடி வரும். சொத்துக்கள் பிரிப்பது சம்பந்தமான விஷயத்தில் கவனம் கொள்வது நல்லது. மகன் அல்லது மகளின் மேற்படிப்பு பற்றி ஆலோசிக்க வாய்ப்புண்டு. பெற்றோரின் ஆரோக்கியத்தை பேணுவது அவசியம். குடும்பத்தில் கடன் சுமை குறையும். சில விஷயங்களில் சிக்கனமாக செயல்படுவது நல்லது. அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே, சகோதர ஒற்றுமை இன்று பலப்படும். தள்ளி போன காரியம் ஒன்று கைகூட வாய்ப்புண்டு. பாகப்பிரிவினை சம்பந்தமான விஷயத்தில் மூன்றாம் நபரின் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் ஏற்பட்ட தற்காலிக இடமாற்றம் தற்போது மாறும். உயர் அதிகாரிகள் உங்கள் கருத்துக்கு மாறாக இருந்தாலும் பகைத்து கொள்வதை தவிர்ப்பது நல்லது. சுபகாரிய பேச்சுக்கள் இன்று முடிவாகும். புது முயற்சியில் வெற்றி கிடைக்கும். தொழிலில் திடீர் மாற்றங்கள் உருவாகும். இதுவரை இருந்த அசையா சொத்துக்கள் மேலும் ஸ்திரப்படவும் புதிய சொத்துக்கள் வாங்கவும் சிலர் திட்டமிடுவர். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவர். கூட்டு முயற்சியில் இருந்து தனித்து இயங்க முற்படுவீர். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். மன பயம் அகலும். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, இதுவரை இருந்த குழப்பங்கள் தீர இன்று வாய்ப்புண்டு. மகன் அல்லது மகள் சம்பந்தமான வெளிநாட்டு கல்விக்கு சிலர் இன்று முயற்சிப்பர். உங்கள் எண்ணங்களை செயலாக்க நண்பர்களின் உதவியை நாட வாய்ப்புண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சொந்த தொழில் செய்வதில் இன்று ஆர்வம் காட்டுவீர். பணவரவு தள்ளிப்போய் சற்று மன நிம்மதி குறைந்தாலும் உங்கள் முயற்சிக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். நீங்கள் இதுவரை தனித்து இயங்கியிருந்தால் கூட்டு முயற்சியுடன் சில காரியங்களை செய்ய திட்டமிடுவீர். பெற்றோர் இடையே கருத்து வேறுபாடு இருந்தாலும் சுமூகமாக இருப்பது பேசுவது நல்லது. சில விஷயங்களில் இன்று அதிக பொறுமையை கடைபிடிக்க வேண்டி வரலாம். பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோருக்கு ஓரளவு லாபகரமான போக்கு தென்படும். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, எவ்வளவு முயற்சியுடன் செயல்பட்டாலும் ஓரிரு தாமதங்களை தவிர்க்க முடியாது. தொழிலில் பங்குதாரர்களிடையே சிறு மனக்கசப்பு உண்டாக வாய்ப்புள்ளது. கணவன் மனைவி இன்று ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பிரச்சனைகளை தீர்க்க வாய்ப்பு உண்டு. விவாகரத்து கேட்டு பிரிந்து சென்ற தம்பதிகள் கூட பிரச்சனையை சுமூகமாக முடிக்க முயற்சி செய்வர். நிதி பற்றாக்குறை நீடிக்கும். பணிபுரியும் பெண்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். சக பணியாளர்கள் ஓரளவு அனுகூலமாக இருப்பர். தெய்வ வழிபாடும் முன்னோர் வழிபாடும் முன்னேற்றத்திற்கு வழி கொடுக்கும். பணப்புழக்கம் தாராளமாக இருந்தாலும் செலவினங்களை கட்டுப்படுத்துவது அவசியம். சிலருக்கு ஆரோக்கிய விஷயத்தில் அச்சுறுத்தல் உண்டாகலாம். பொறுமையாக இருந்து சில விஷயங்களை நீங்கள் தீர்க்க வேண்டி வரும். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, முயற்சி செய்தால் அதில் உங்களுக்கு இன்று வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் ஏற்படும். எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். முக்கிய காரியங்களுக்கு அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனை கேட்டு செய்வது நல்லது. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளிடையே பகை ஏற்பட வாய்ப்புள்ளது. நிதானமாக சிந்தித்து பேசுவது சில பிரச்சனைகளை தவிர்க்கும். கடன் சுமையை குறைக்க சிலர் சொத்துக்களை விற்பது பற்றி ஆலோசிப்பர். அரசு பணியில் உள்ளோருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். தந்தை வழியில் உறவுகளில் சிறு பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்புண்டு. வாகன பராமரிப்பால் செலவு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலை சரி செய்ய முயற்சிப்பர். மகன் அல்லது மகள் கல்வி சம்பந்தமாக இருந்த தடை அகலும். இல்லத்தில் மகிழ்ச்சி குடிகொள்ளும். ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து.